ஹாய். இது இன்னொரு இம்பார்ட்டன்ட் டாபிக். அது கேம் அடிக்ஷன், மொபைல் கேம் அடிக்ஷன் எதனால் வருது? அவங்களோட இன்ட்ரெஸ்ட், க்ரியேட்டிவிட்டியை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரியல. இன்னொன்று ஸ்ட்ரெஸ்ஸு, தே வாண்ட் டு டைம், அந்த ஹாப்பினஸ் அவங்களுக்கு கிடைக்கல. அந்த டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஹாப்பி டைம் அவங்களுக்கு கிடைக்கல. ஸ்ட்ரெஸ்ட் அவுட், ஆங்ஸைட்டி. எப்படி ஆன்லைன் ஷாப்பிங் ஒரு அடிக்ஷன் மாதிரி க்ரியேட் ஆகுதோ, இந்த மொபைல் கேம் அடிக்ஷன் இஸ் மச் மோர் வர்ஸ்ட். எப்போ பார்த்தாலும் மொபைல் வச்சுட்டு ஈவன் டாய்லெட்டுக்கு கூட கொண்டு போய் அது அடிக்டடாக வந்து விளையாடிக்கிட்டே இருக்கிறது. அது இன்டைரக்ட்லி என்ன ஆகும்னா, உங்களுக்கு இன்னும் அந்த பிபி எல்லாம் ஏற்றி விடும், ஸ்ட்ரெஸ் இன்னும் க்ரியேட் ஆகும். ஸோ ஷாப்பிங் இஸ் குவைட் பரவாயில்ல, அது நீங்கள் ஷாப்பிங்கோட முடிச்சிருவீங்க. பட் இந்த மொபைல் கேம் வந்து நீங்கள் வெளியவே வரவே முடியாது. நீங்கள் ஒரு குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாததுக்கு ரீசனே இந்த மொபைல் கேம் அடிக்ஷன் தான். பட் எப்படியோ உள்ளே போய்ட்டீங்க. இந்த எஸ்பெஷலி இந்த மேலுக்கு வந்து அது ஒரு எக்ஸ்ப்ளோரிங் ஆட்டிடியூட் இருக்கும். வின் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி நெக்ஸ்ட் லெவல் அவங்கெல்லாம் ஒரு க்யூரியஸ் பர்சனாலிட்டிஸ். ஸோ அவங்க ஒரு ஃபேமிலிக்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை விட இந்த மொபைல் கேமில் தான் வந்து ரொம்ப அடிக்ஷன் அண்ட் இன்வால்மெண்ட் இருக்கும். ஸோ அது அவங்க வந்து ஃபிசிக்கல் லெஷருக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபிசிக்கல் லெஷர்னால் கோயிங் ஃபார் அ ஜிம் ஒரு அவுட் சைடு ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி இது பண்ணாங்கன்னா அவங்க ஹெல்த் வில் பி கெட்டிங் இம்ப்ரூவ்டு. ஸோ அதெல்லாம் வந்து அவங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயரெல்லாம் சில பேர் இருந்திருப்பாங்க. அதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி இந்த மாதிரி ஆயிருக்கலாம். ஸோ அதுலேருந்து பேபிஸ் கையிலேயே வந்து ஃபோன் கொடுத்துட்றோம். 1 இயர் 2 இயர் டில் 5 இயர்ஸ் நீங்கள் ஃபோன் கொடுத்து அவங்க அடிக்ட் ஆகிட்டாங்கன்னா, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அவங்கக்கிட்ட அப்ரப்டாலாம் பிடுங்கக்கூடாது. இந்த மாதிரி பிக்சர்ஸ் காமிக்கணும். கண்ணு ரெட் ஆகிடும், இதுலேருந்து கரண்ட் வரும், அந்த மாதிரி பிக்சர்ஸ் நீங்களும் ஒரு சில யூடியூப்பெல்லாம் காமிச்சிட்டு அப்புறமா பொறுமையாக அதுக்கிட்டேருந்து ஃபோன் வாங்கிட்டு நீங்கள் திரும்ப கொடுக்காத மாதிரி பார்த்துக்கணும். சில சமயம் கெஞ்சுவாங்க. அப்போது நீங்கள் பக்கத்துலேயே உட்காந்துருந்து ஒரு 1/2 hour அந்த மாதிரி பார்க்க விட்டுட்டு எடுத்துடணும். டீனேஜர்ஸ் கிட்ட இருந்து தான் பிடுங்கவே முடியாது. ஏன்னா அவங்க வந்து இப்போது ஐசோலேஷனுக்குள்ளே போகிறாங்க. ஆல்ரெடி ஸ்ட்ரெஸ் இருக்கும் ஸ்டடீஸ்லையும். அவங்களுக்குன்னு ஒரு ப்ரைவேட் ஸ்பேஸ் தேவைப்படும். ஸோ அது மொபைல் கேமா இல்லை வெறும் மொபைலில் தேர் எக்ஸ்ப்ளோரிங்கான்றது பேரண்டிங் பண்ணி செக் பண்ணணும். எப்படி இருந்தாலும் நீங்கள் ஒரு ட்ராயிங் ஆக்டிவிட்டி அந்த மாதிரி ஏதாவது ஒரு இதில் என்கேஜ் பண்ண வச்சுட்டே இருந்தால் அந்த மொபைலை அவங்க எடுக்காமல் நீங்களே தான் பார்த்துக்கணும். பட் என்னென்னா இப்போ அடல்ட்ஸ்க்கு வேலை இருக்குது, அதனால் மொபைல் கொடுத்துட்றாங்க. அந்த ஒரு 90s 80s அட்லீஸ்ட் வெளியே போய் விளையாட முடிஞ்சது. இப்போ சோஷியல் செக்யூரிட்டி ரீசனும் இருக்குது, அதுவும் ஒரு மெயின் ரீசன். ஸோ குழந்தைங்கள வந்து என்கேஜாக பார்த்துக்கணும். வெளியே வர்றது ரொம்ப நல்லது. தேங்க்யூ.